உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரையிலான அந்த 3 நாள் மட்டும் பேசுவோம். ஏன்னா 14ஆம் தேதி சூரிய பகவான் மேஷத்தில் எழுந்தருளப் போகிறார், மேஷத்திலே உச்சமடைந்து விடுகிறார். ஆனால் இந்த 3 நாள் என்ன நடக்கப் போகிறது அப்படின்னா, இந்த 5 கிரகங்களும் எல்லாருமா சேர்ந்து மீனராசிக்கு வருகிறார்கள். யார் யாரெல்லாம் வராங்க? சூரியன் வருகிறார், புதன் வருகிறார், சனி மார்ச் 29 வந்தாச்சு, ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு முன்னாடி 10 நாள் முன்னாடி வந்தாச்சு. சனி இருக்கிறார், சூரியன் இருக்கிறார், புதன் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார், ராகு இருக்கிறார். அப்படியே அப்பா எல்லாரும் இருக்காங்க. மிஸ் ஆனது 2 பேர் யாரு? ஒன்று குரு, ஒன்று செவ்வாய், ஒன்று கேது. மீதி 5 பேரும் இங்கே தான் இருக்காங்க. எல்லாருமே ஒரே இடத்துல இருக்காங்க. ஸோ இவர்கள் இப்படி இருந்தால் என்ன நடக்கும், யாருக்கெல்லாம் என்ன விதமான பலன்கள் கிடைக்கப் போகிறது, யாரெல்லாம் சக்கரவர்த்தி ஆகப் போகிறீர்கள் என்பதைத்தான் பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் 5 கிரகங்கள் 4ஆம் வீட்டில் இருந்தால் என்ன நடக்கும்? 4ஆம் வீடு என்பது என்ன? வீடு, மாடு, மனை, நற்கல்வி, நற்படிப்பு, உயர் பதவி போன்ற அனைத்து விஷயங்களும் இந்த 4ஆம் வீடு. இந்த 4ஆம் வீட்டிலே இத்தனை கிரகங்கள் இருந்தால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்னா, சுகஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்கலாமா என்றால், சார் என் வீடு இவ்வளோதான், என் ஹாலுடைய ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ? என் ஹாலுடைய ஸ்கொயர் ஃபீட் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் நான் என்னோடய ஹாலை வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 சோஃபா போடலாம், இப்படி ஒரு சோஃபா போடலாம், இப்படி ஒரு சோஃபா போடலாம். நான் சுகமாக இருக்கணுங்கிறதுக்காக என் மாமனார் அங்கிட்ட ஒரு 4-5 சோபா, எங்கள் அப்பா எங்கிட்ட ஒரு 4-5 சோபா, எங்கள் அம்மா ஒரு 4-5 சோபா, என் பொண்டாட்டி ஒரு 4-5 சோபா வாங்கி போடுறான்னு வச்சுக்கங்க. நான் எங்கடா நடக்கிறது? எனக்கு நடக்கிறது எங்கடா இடம் இருக்குது? இதுதான் உங்களுக்கு சுகத்தை கொடுக்குறேன்னு எலுமிச்சம்பழம் சாதம் சாப்பிட்றியா, இட்லி சாப்பிட்றியா, தக்காளி சாதம் சாப்பிட்றியா, எப்பா யாராவது ஒரு டிஃபன் கொடுங்குறாடே அப்படிங்கிற மாதிரி உங்களை சந்தோஷப்படுத்துனேன்ட்டு இவர்களெல்லாம் அன்பு தொல்லையை உங்கள்கிட்ட செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு ஏண்டான்னு ஆயிரும். திடீர்னு உங்கள் மேனேஜர் கூப்பிடுவார், உங்களுடைய சிறந்த பணியை பாராட்டி உங்களை ஆஸ்திரேலியா அனுப்பலான் இருக்கும். சார் ஆஸ்திரேலியானா குருஜி, அந்த சூரிய குளியல் தான் குருஜி ஞாபகம் வருது. நீங்கள் குருஜியாக யோசிக்கணும். குருஜி சூரிய குளியலில் எப்படி படுத்திருப்பாருன்னு யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா?